ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பப்பாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். பப்பாளி பழோட பிசு தன்மை போகுதுனால நான் ஊற வச்சுருக்கேன். இனி அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பப்பாளிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அரை பங்கு அதை வேக வச்சிடலாம். அரை வேக்காடு வெந்தாச்சு. இனி ஒரு பாத்திரத்தில் வடிச்சிடலாம். இனி அதே பாத்திரத்தில் ஒரு கப் சீனி போட்டிருக்கேன். அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பப்பாளிக்காவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம போட்ட சீனிலாம் நல்லா வத்தியாச்சு. இப்போ பிசுன்னு ஒரு தன்மை வருது. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி 4 பாத்திரத்துலேயே 4 கலர் எடுத்து வச்சுருக்கேன். இனி பாத்திரத்தில் நான் கலர் பொடி சேர்த்து வச்சுருக்கேன். அதில் பப்பாளிக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுடலாம். சூடோடி தான் சேர்க்கணும், ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. நான் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட் இல்லாதவங்க நார்மலாக நம்ம சாப்பிட்ற தட்டு கூட எடுத்துடலாம். அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் விரிச்சிடலாம். வேக வச்சுருக்கத தனித்தனியாக சேர்த்துடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. இனி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்தால் சூப்பரான நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. அது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலான ரேக்கில் தான் வைக்கணும். பிசுன்னு இருந்துச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.